ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிஷா வந்து சிவாஜி கணேசன் அவங்க பிரபு ஆக்டர் விக்ரம் பிரபு அவங்களோட அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்களையும் பார்ப்போம். சரியா? உள்ளே போகலாம். ஒரு தாத்தா இருக்காங்க, கேட்டு அவங்க கிட்ட போய் பர்மிஷன் எடுக்கலாமான்னு. அவர் ஃபோட்டோலாம் உள்ள மாட்டியிருந்தாங்க நிறையா. போய் எடுத்துக்கலாம் போங்கம்மா அப்படின்னாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். வாங்க வீடு உள்ளே போவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் விக்ரம் பிரபு ஃபேன் இருந்தா. நம்ம வீட்டு இதுதான், பட்டுக்கோட்டை கிட்ட தான். தஞ்சாவூர் சூரக்கோட்டை. உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே போவோம். ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ பெரிய தோப்பு பாருங்கள். ஆமாம், பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். நீங்கள் எதுவும் பர்மிஷன் வாங்காமல் வந்துடாது. நாயெல்லாம் கிடக்குது, ஏகப்பட்ட நாய். பயமாக வேறு இருக்குது. இது கோயில், அவங்களோட கோயில். வீடு, அவங்க வீடு இருந்தா. யாரெல்லாம் விக்ரம் பிரபு பிடிக்கும், சிவாஜி தாத்தா பிடிக்கும், பிரபு சார் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஆமாம் தாத்தா தான். நாயெல்லாம் கிடக்கு. நான் உள்ளடி பாப்பா வா பாப்பா, நீ பத்திரமா கூட்டிகிட்டு போறியா? அப்போ நடந்து போகிறதே 1 கிலோமீட்டர் வரும் பாருக்கா நிஷா. பழைய வீடாக இருக்குது. பழைய வீடாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது தானே நிஷா உனக்கு? இந்த வீடியோ என்னைக்காவது நான் மெட்ராஸ் போகிறேன் அன்னைக்குன்னு அவர்கிட்ட விக்ரம் பிரபுக்கிட்ட போட்டு காமிச்சு, என் ஒய்ஃப் வந்து விலாகெல்லாம் எடுக்குது நிஷா, உங்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் பிரபுக்கு இல்லாட்டி மெயிலில் அனுப்பிச்சி விட்றேன். சரியா? அந்த வீடியோட லிங்க்கை. ஒரே நடிகர் வீட்டுக்காக போயிட்டுருக்கா 2-3 நாளாக நிஷா. என்னன்னு தெரியல. அன்றைக்கி அருண் விஜய் அவங்க வீட்டுக்கு போனால், பாப்பா கட்டாதரி, யாரும் ஆள் இருக்கு, திட்டுவாங்க. பாருங்க, அந்த லாஸ்ட்டு அந்த கோயில் இருக்கு நிஷா, அதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும் போல இருக்கு. எல்லாம் போர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, தஞ்சாவூர் இது ஆற்று பாசனம் தானே. இந்த ஆற்றுல தான் தண்ணியும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. எல்லாம் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. தியா வீடு. இங்கே வந்து கணக்கு பிள்ளையும் இவங்களும் தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் வீட்டில் இப்போ குடியாக இருப்பாங்க. எப்போயாவது வருவாங்க, விசேஷம்னா பொங்கல் தீபாவளி அப்படி வருவாங்க போல இருக்கு. எது அவங்க மெட்ராஸில் நடிக்கிறவங்க அங்கே இல்லை இருப்பாங்க. இங்கே எப்படி இருப்பாங்க? அங்கே நடிக்கிறவங்கள அவங்க நடிக்கிறவங்க எல்லாமே மெட்ராஸில் தான் இருப்பாங்களா? நடிக்கிறவங்க களத்தூர்லையும் இருப்பாங்க. நீ எப்படி? நீ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க யூடியூப்ல? அவங்க பிரபலம் டிவியில் வர்றவங்க எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நிஷாவுக்கு ஏதோ லக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு. ஏன் புள்ள அடிக்கிற? வீட்டுக்கு முன்னாடி இந்த உட்கார்ற மாதிரி மேடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா ரிலாக்ஸ். சரி, கிளம்பிடுவோமா? அந்த காலத்து இந்த தள்ளு வண்டியெல்லாம் இருக்குது பாரு. தள்ளு வண்டிங்கன்னா அந்த இந்த வண்டி கூட்ஸ் வண்டி. அந்த மாடு ஒத்தமா உள்ள பிள்ளையார் சிலை, உள்ள 2-3 பிள்ளையார் சிலை இருக்குது. எப்படி சார் இருக்குது? ஃபோட்டோ எடுத்துக்கோமா? இங்கே வாடி. அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது இந்த ஃபோட்டோலாம். வாடி. அந்த இருக்குது பாரு. எதுக்கு இந்த இடத்துல? குதிரை வண்டி. சரி, ஃபோட்டோ எடுத்துக்கோமா? நில் அப்படியே இல்லை. இங்கே வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நாங்களும் கிளம்புறோம். கொஞ்சம் நேரம் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடையாந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் போகணும். அது இன்னும் 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வரும்ல நிஷா? சரி, இங்கே பாருங்க பாப்பா, நல்ல தண்ணியெல்லாம் ஓடுது. சரி, வாங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. வருவாங்க நிஷா, அதுக்காக வராமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது பொங்கல் தீபாவளி விசேஷம் அப்படின்னா வருவாங்க. வந்திருப்பாங்க. வராமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. எப்படி நீ எப்படி சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கெல்லாம் போகாமல் இருப்பியா? வெறும் தென்னந்தோப்பு. அது ஏன்டி புகை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு? குப்பையை எரிச்சு விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, சரி, 2-3 பிள்ளையார் சிலை இருக்கு. சூப்பர். கேமராவில் வாட்ச் பண்ணாங்கன்னா நம்ம பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தானே வந்தோம். சரி, பார்ப்போம். வா. எங்கே மயில் தொகையா? சரி, எடுத்துக்கிட்டு வா. மயில் தொகை வச்சுக்க. லக்கு தான். சிவாஜி தாத்தா வீட்டுக்கு வந்து மயில் தொகை எடுத்துகிட்டு போயிடுறேன். வா, எடுத்துக்கிட்டோம். வீட்டில் கிடக்கிற மயிலெலாம் பொறிக்கிட்டு வராதீங்கடி. வாங்கடி. நல்ல சூப்பர் மெமரியா நிஷா உனக்கு. ஹாப்பி மூமெண்ட். வா.
இங்க பாருங்க சூப்பராக இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தாத்தா இருக்காரு, அந்த தாத்தா இந்த தாத்தாவோட போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இவரா? எந்த சிவாஜி தாத்தாவோடையா? ஆ நான் அப்பதான் தாத்தா கிட்ட கேட்கல தான் கத்தி சொல்லுவா, சத்தமா சொல்லுவான்னாரு. இங்கிட்டு கார் ஷெட் எல்லாம் இருக்கு. தாத்தா பட்டுக்கோட்டையில இருந்து வரோம், இங்க போயிட்டு போட்டோ எடுத்துக்கலாமா? யார் யாரு அப்படின்னு. நானே என் வீட்டுக்காரன் தான். சரி சரி அப்படின்னு கத்துனாரு. நல்ல மனசுக்காரு. இந்தா நிக்கிறாரு. அவர் தானே? அவர் இல்லைங்க, அவர் சட்டை படம் உள்ள உட்கார்ந்து இருந்தாருங்க, டிவி பார்த்துக்கிட்டு. டிவியோட எடுத்துட்டு இவரு பாட்டை படம் ஓடிக்கிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தாரு. தாத்தா தாத்தா தாத்தான்னு கதவை தட்டு தட்டு தட்டுன்னு. இது இவங்களோட சொந்த கோயில், அதனால தான் கேட்டு தோப்புக்குள்ள இருக்கு. இப்போ அப்படியே கிளம்பலாம். ஐய் சூப்பர் சூப்பர் வீடியோ. என்ன சார்? செம்ம வீடியோ. உனக்கு தான் செம்ம வீடியோ. நீ தான் ஏன் பிள்ளை? பொம்பளை பிள்ளை. வீடு நல்லா வீடெல்லாம் பார்த்துக்கங்கிறேன். ஓகே கிளம்புவோம். நாங்கள் இப்போ பட்டுக்கோட்டை தியேட்டருக்கு போகலான்னு பார்த்தோம், போக முடியாது, டைம் ஆயிரும். இங்கேருந்து நாங்கள் இப்போ தான் சூரக்கோட்டையில் நினைக்கிறோம். சூரக்கோட்டையிலேருந்து போகிறதுக்கே டைம் ஆயிரும். நிறைய மாடெல்லாம் வளர்ப்பாங்க போல இருக்கு. தொடக்கூடாது பாப்பா நாய்களை. யானிசா? அதுல நிறைய மாடெல்லாம் வளர்ப்பாங்க போல இருக்கு. ஒன்றும் விவசாயம் வேற ஒரு தோப்பு கூட இந்த தோப்புல மேயறக்காக. சரி ஓகே பாய் சொல்லி எல்லாரும். தானே கிடக்கு, சும்மா தானே கிடக்கும், அதனால மேயறக்காக வந்து ஆடு மாடு. சரி ஓகே பாய் சொல்லிடு. பாய் 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 பாய்.